கர்த்தர் எனக்கு அங்கே வானத்திலிருந்து சொல்லட்டும், ஒரு சத்தம் கேட்கட்டும், ரூத் கிளம்பி போ. கிடையாது. அவங்க சில பேர் அந்த மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ஏதாவது நடக்கணும்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க, எனக்கு ஒன்றுமே சாதகமாக இல்லைங்க, கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, வழி நடத்த மாட்டேங்கிறாரு. கர்த்தர் சில பேருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவாங்கன்னு, கிளம்பி போவாங்கன்னு. ஏதோ ஒரு முயற்சியில் இறங்குவாங்க. ஏதோ ஒன்று போய் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கர்த்தருடைய தயவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஏதோ ஒன்று செய்யணும், கிளம்பி போகணும், ஏதோ ஒரு முயற்சியில் இறங்கணும். வேலை கிடைக்கலனா கூட பரவாயில்ல, எங்கேயா போய் வாலண்டியர் செய்யுங்க. எங்கே ஒரு தேவை இருக்குதா, அந்த தேவையை போய் சந்திக்க பாருங்கள். இது வேலைன்ற சீரீஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கே ஒரு தேவை இருக்குதோ, ஒரு வாய்ப்பு வருதோ, அதை சும்மா எடுத்துக்கோங்க. சும்மா இருக்கிறதுக்கு அதை எடுத்துட்டு அதை செய்யுங்க. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். ரூத்தினுடைய விசேஷமே பாருங்கள். நமக்கு ஒரு பங்கு இருக்கான்னு சொன்னேன்ல நான். ரூத்தை பாருங்கள், அவள் கிளம்பி போகிறா, இனிஷியேட்டிவ் எடுக்கிறா பாருங்க. காத்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லை கர்த்தர் ஏதாவது செய்யணும் கிடையாது, கிளம்பி போகிறா. காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நைக்கின்னு ஒரு ஷூ கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிக்கு போட்டிருக்கோம் அப்படி. அவங்களுடைய டேக்லைன், அவங்களுடைய அந்த அட்வர்டைசிங் லைன் தெரியுமா அவங்களுக்கு? அந்த டிக்கு கீழே எழுதியிருக்கோம், ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் டூ இட். அந்த ஒரு டேக்லைனே அவங்கள நம்பர் 1 ஷூ கம்பெனி ஆக்கிடுச்சு உலகத்துலேயே. 1988 அந்த டேக்லைன் கொண்டு வந்தாங்களாம். அதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி கிடையாது. அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க, அந்த ஒரு டேக்லைனே அவங்கள கொஞ்சம் வருஷத்தில் ப்ராஃபிட்டெல்லாம் 100 மடங்கு ஏறிடுச்சு. 100 மடங்கு ஏறிடுச்சு. கம்பெனியில் நம்பர் 1 ஆயிட்டாங்க. என்னத்தை சொன்னாங்க, பெருசாக ஒன்றும் சொல்ல, ஜஸ்ட் டூ இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் செய்ப்பா, அவ்வளோதான். சும்மா உட்காந்துட்டு இருக்காத, போய் செய். பேசிக்கிட்டே இருக்காத, போய் செய். வேலையில் இறங்கு. சும்மா அப்படியே எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்காத, ஏதோ ஒன்றை செய். ஜஸ்ட் டூ இட், அவ்வளோதான். அந்த ஜஸ்ட் டூ இட்டை சொல்லி அவன் மேலே வந்துட்டான். ரூத் என்ன பண்ணுறா? ரூத் இங்கே இருந்தால் நான் நினைக்கிறேன் ரூத் நம்மகிட்ட சொல்லுவா, ஜஸ்ட் கோ, போய் பாரு, கிளம்பி போ, என்ன நடக்குதுன்னு பாரு. சில நேரங்களில் தேவனுடைய தயவு சில பேருக்கு ஏன் வேலை செய்யலைன்னா, தேவனுடைய தயவு காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க எப்போ கிளம்பி போவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. எப்போ அவங்க ஒரு முயற்சியில் இறங்குவாங்கன்னு. அந்த முயற்சியில் இறங்கும் போது தேவனுடைய தயவு வேலை செய்ய ஆரம்பிக்குது பாருங்க. ஜஸ்ட் கெட் அப் அண்ட் கோ, ஜஸ்ட் ட்ரை. எல்லாரும் சொல்லுங்க, ஜஸ்ட் ட்ரை. கிளம்பி போ, ஏதோ ஒன்று முயற்சி செய்.